அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, அந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு சில ஸ்லாக்கியங்களும் பாக்கியங்களும் இருக்கிறது, சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியபடி பரலோக சட்டத்தின்படி நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அதை மாற்றுகிறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இந்த பூமியில எங்கேயும் கிடையாது. கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலானே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாதே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவான் ரட்சகரை பாவமந்த பகைத்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே, என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீ, என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாய் நீரே சொந்தம், என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீ, என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமாய் நீரே சொந்தம். ரோமர் 8:14 முதல் 17 வசனங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இது ஒரு சைன். தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு என்ன சைனு? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. முன்னது இல்லை, இப்போ அது உண்டாயிருக்கிறது. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பது என்ன? ஆங்கில பைபிள்லாம் பாருங்கள், ஆவியானவரை குறிக்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தும் போது ஸ்பிரிட் என்கிற வார்த்தையை ஆவியானவர், திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய ஆவியானவரை குறிக்க உபயோகப்படுத்தும் போது பெரிய எஸ் போட்டிருப்பாங்க. ஆகவே இங்கிலீஷ் பைபிளெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய எஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் இது ஆவியானவரை குறிக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்கிறது. ஆவியானவரே அப்படி அழைக்கப்படுகிறார்.
அவர் ஏன் புத்திர சுவிகாரத்தின் ஆவி? அவர் ஏன் புத்திர சுவிகாரத்தின் ஆவினா, அவர் நம்மை புத்திரர்கள் என்கிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்தி நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அதே காரியம் அருமையாய் போதிக்கப்படுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது இந்த பிள்ளைகள் என்கிற கருத்தை சொல்வதில் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 4:6, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எப்படி சொல்றார் பாருங்க, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினால தான் என்ன பண்ணாராம், தன்னுடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலே அதை படிக்கிறோம் பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு வேண்டுதல்களை ஏறெடுக்க அவர் உதவுகிறாராம். அப்போ ஆவியானவர் வேண்டுதலை ஏறெடுக்க உதவும் போது அப்பா பிதாவே என்று கூப்பிடவும் அவர் உதவலாம். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது. அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆவி நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த அப்பா அவர் நம்முடைய அப்பா, அவர் நம்முடைய பிதா என்கிற அறிவை நமக்கு கொடுத்து அப்படி கூப்பிட பண்ணுகிற ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணுகிறார்? இந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அவர் ஒரு கான்ஷியஸ்னஸ் உண்டாக்குகிறார். நமக்குள்ள ஒரு அறிவை, உணர்வை நமக்குள்ள உண்டாக்குகிறார். என்ன அறிவு, உணர்வு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்கிற அறிவையும் உணர்வையும் நமக்குள்ளே அவர் ஏற்படுத்துகிறார். கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னால் ஒரு உள் உணர்வை குறித்து நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஒரு பிரசங்கியாராக இல்லாமல் இருக்கலாம், என்ன போல பிள்ளைகள்னா என்னன்னு சொல்லி அழகாக விவரிக்க தெரியாமல் ஒரு வேளை இருக்கலாம், அவ்வளோ விவரமாக சொல்ல தெரியாது இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் என்பது உங்களுக்கு உள்ள தெரியும். அதை தான் சொல்கிறேன். உள் உணர்வில் உங்களுக்கு தெரியுது. there is an inner knowledge. ஒருவேளை அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உள்ள தெரிகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அதை விவரிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியுது, நிச்சயமாக தெரியுது நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உள் உணர்வை உள்ள நமக்குள்ள, நான் பிள்ளை அவர் அப்பா அப்படிங்கிற உணர்வை ஏற்படுது. பாருங்கள், ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வைங்க, அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வருது, அது அப்பா நான் யார் அம்மா நான் யாருன்னு அங்கேயா சொல்லித்தராங்க. ஃபோட்டோ காமிச்சு, இது உங்கள் அப்பா இது உங்கள் அம்மா, பார்த்துக்க நல்லா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டுக்கணும், அப்படிலாம் ஒன்றும் சொல்லித்தரதில்லை. அது பிள்ளைக்கு உள்ளே தெரியுது. பாருங்கள், அந்த பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கூட பேச தெரியலனாலும், ஒன்றும் விவரிக்க தெரியலனாலும், விவரம் ஒன்றும் பெருசாக புரியலனாலும், யார் அம்மானு கரெக்டாக தெரியுது, யார் அப்பான்னு கரெக்டாக தெரியுது அந்த பிள்ளைக்கு. ஏனென்றால் ஒரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பேருக்கும். அந்த தகப்பனிடத்திலிருந்து வந்த பிள்ளை இது, அதனால் அந்த உறவில் ஒரு கனெக்ஷன் உண்டாயிடுது. பாருங்கள், அந்த பிள்ளைக்கு தெரியுது தான் என்னுடைய அப்பாங்கிறது திட்டவட்டமாக தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆவிக்குரிய விதத்தில் நான் சொல்கிறேன். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு தெரியும் நான் அவருடைய பிள்ளைங்கிறத உள்ளவர்கள் அறிவார்கள். ஒருவேளை அதை பெரிய விளக்க முடியாமல் இருக்கலாம், அந்த சிறு குழந்தைய போல் இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவித்தில் தெரியாமல் இருக்கலாம். இப்போ தான் சிலர்லாம் இந்த பிள்ளைகள்ன்ற கருத்தையே ஒருவேளை பிரசங்கத்தில் கேட்கலாம். ஆனால் பிள்ளைகள் என்பதை இவ்வளோ நாள் அறிந்து வந்துடலாம் இல்லையா? உள்ள தெரியுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தெரியுது. இந்த அடாப்ஷன் அல்லது புத்திர சுவிகாரம் என்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால் இட் இஸ் எ லீகல் டேர்ம். அது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வார்த்தை. சட்டப்பூர்வமான வார்த்தைன்னு சொன்னால், அந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தான் இந்த யூதர்கள்லாம் வாழ்ந்து வந்தாருங்க. பாருங்கள், அவங்கெல்லாம் அது கீழே இருந்தாங்க. ரோமாபுரி தான், அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் எல்லாரையும் உலகத்தையும் ஆண்டு வந்தது அந்த காலத்தில். இவங்கெல்லாம் அது கீழே இருக்கிறாங்க, ஒரு சின்ன கூட்ட ஜனமாக. அப்போ இந்த ரோம சட்டங்கள் தான் அன்றைக்கி பரவலாக எல்லா இடத்துலையும் படுத்தப்பட்டு வந்தது. அவருடைய சட்டங்கள்லாம் ரொம்ப விவரமாக, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர்கள் ரொம்ப அந்த காலத்துக்கு அவங்க ரொம்ப அளவுக்கு மிஞ்சின விதத்தில் ரொம்ப சட்டத்தெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அறிந்து வச்சு அதை அமல்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ரொம்ப சட்டப்பூர்வமாக காரியங்களை செய்கிறவங்க அவங்க. அப்போ அடாப்ஷன் வரும்போது இன்றைக்கி கூட பாருங்கள், சிலர்
சும்மா போய் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து அவங்களே அடாப்ட் பண்ணிக்கிறது, எந்த விதமான பேப்பர்ஸும் கிடையாது. இதை கோர்ட்டு கொண்டு போய் அடாப்ட் பண்ணுறோன்னு சொல்லி இதை ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா சிலர் சொல்கிறான், நான் கூட கேட்டிருக்கேன், பண்ணக்கூடாதான்னு. அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் யார் போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பா, நான் போனோம் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுது பாருங்கள், அந்த அடாப்ட் பண்ணுறவருக்கும் இது தான் பிள்ளை என்று நிரூபிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் போயிடுது. அந்த அடாப்ட் பண்ண பிள்ளைக்கும் நான் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினன் என்கிற எந்த ஒரு உரிமையை நிலைநாட்டக்கூடிய எந்த விதமான ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு பேப்பரோ லீகல் பேப்பரோ இல்லாமல் போயிடுது. ஆனால் ரோமாபுரியில் அல்லது ரோம அரசாங்கத்தின் கீழே வாழுகிறவர்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப வகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. சும்மா ஒன்றும் அடாப்ட் பண்ண முடியாது. அடாப்ஷன்றது ஒரு பெரிய லீகல் ப்ரொசீஜர். அதை ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது அடாப்ட் பண்ணுற ஆளுக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து பண்ணுற ஆளுக்கெல்லாம் கொடுக்குறோம் சர்டிஃபிகேட்டு. அவங்க என்ன பண்ணாங்களாம், அடாப்ட் பண்ணப்படுகிற இந்த பிள்ளைக்கும் ஒரு அத்தாட்சியாக ஒரு பத்திரத்தை கொடுத்தார்களாம். அடாப்ட் பண்ண போகிற பிள்ளை கூட நாளைக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கு, இன்னார் என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஆகவே இந்த குடும்பத்தில் இந்த வம்சத்தில் எனக்கு ஒரு பங்கு உண்டு, அவருடைய சொத்துக்களில் அவருடைய காரியங்களில் எனக்கு உரிமை உண்டு, எனக்கு சில ஸ்லாக்கியங்களும் உரிமைகளும் இந்த குடும்பத்தில் உண்டு, இந்த குடும்பத்தில் நான் அங்கத்தினன், சட்டப்பூர்வமாக இந்த குடும்பத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், இதில் நான் அங்கத்தினன்னு சொல்லி நாளைக்கு அந்த பிள்ளை கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு, லீகலாக கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைக்கே ஒரு பத்திரத்தை கொடுக்குறாங்களாம். ஹலோ, எவ்வளோ சேஃப்டி பாருங்கள், ரெண்டு பக்கமும் சேஃப்டி பண்ணுறாங்க. அடாப்ட் பண்ண ஆளுக்கு மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கே தன்னுடைய உரிமை அந்த பிள்ளைக்கு தெரியணும் இல்லையா யாருன்னு, அந்த பிள்ளைக்கே ஒரு அத்தாட்சி கொடுக்கப்படுகிறது. இந்த பிள்ளை இந்த குடும்பத்தை சேர்ந்தது, சில ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் அந்த பிள்ளைக்கு சொந்தம் என்ற ஒரு காரியம் அங்கே அந்த பத்திரத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகிறது. அப்போ பவுல் எழுதுகிற காரியங்களில், எழுதுகிற காலங்களில் இதையெல்லாம் மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். புத்திர சுவிகாரம்னு சொன்னால் உடனே அந்த லீகல் மைண்ட் வேலை செய்தவங்களுக்கு அந்த லீகல் ப்ரொசீஜர்லாம் அவங்களுக்கு மனசுக்கு வருது. புத்திர சுவிகாரம்னா அவங்க நாட்டு சட்டப்படி எப்படி இதை பண்ணணும், அதில் என்ன இருக்குது, எப்படி போய் பத்திரம் கொடுக்கப்படுகிறது, பண்ணுறவருக்கும் பண்ணப்படுற தத்து எடுக்கப்படுறவருக்கும் கூட எப்படி இதுக்கெல்லாம் அத்தாட்சி கொடுக்கப்படுறதெல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் பவுல் எழுதும்போது உங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார்னு சொல்லும்போது ஜனங்க டக்குன்னு புரிந்துக்குவாங்க. என்ன புரிஞ்சுக்குவாங்க, எப்படி நம்ம உலகத்தில் உலக பிரகாரமாக புத்திரராகிற ஒரு குடும்பத்தில் புத்திரனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு பத்திரம் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோல ஆவிக்குரிய விதத்தில் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்திறனான எனக்கு தேவன் ஒரு பத்திரத்தை அடித்து கொடுத்திருக்கிறார் என் கையில். நான் தேவனுடைய பிள்ளை என்று அதிகாரப்பூர்வமாக ஒரு லீகல் டாக்குமெண்ட் கொடுக்கிறது போல எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்கிறத நிரூபிக்கும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக, எனக்கு உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக எனக்கு ஒரு அதிகாரமாக ஒரு பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன, அதுதான் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அது சர்டிஃபிகேட் மாதிரி நாம் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம், அதை நம்ம கூடயே வச்சிருக்கிறோம் பாருங்க, நமக்குள்ளேயே இருக்குது. யாரும் வந்து நீ ஒன்றும் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. சாத்தா வந்து இதை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான் பாருங்க. சில நேரத்தில் வந்து நீ ஒன்றும் தேவனுடைய பிள்ளை இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கிற பாரு, உன் வாழ்க்கையும் இதையும் பாரு எவ்வளோ மோசமாக இருக்குது, நீ தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன தப்பு செஞ்சவொடனே பிசாசு வந்துடுவான் பாருங்க. வந்து நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா, இது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், அதனால தான் என்ன பண்ணிட்டார் அவர், வேற யாரையும் சர்டிஃபிகேட்டாக வைக்கல, உள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு உள்ளே கொடுத்திருக்கிறார். ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, எனக்கு இன்பம் ஏதென கேட்டால் நான் காரணம் சொல்லுவேன். அதில் வருது பாருங்கள், சாத்தான் என்னிடம் வந்து சந்தேகம் ஊட்டினால் நீ போ நீங்கிட்டேன். சாத்தான் வந்து சில நேரத்தில் சந்தேகம் ஊட்டுறான் பாருங்க, நீ பிள்ளையாய் இல்லையான்னு. நான் சொல்கிறேன், எனக்குள்ளே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கிறதுனால பிசாசை பார்த்து நாம் என்ன சொல்லலாம், போ பிசாசை, எனக்கு தெரியும் நான் தேவனுடைய பிள்ளை என்கிறது எனக்கு தெரியும். ஆமாம், எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னு தெரியும், நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு தெரியும், ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை தான்,
ஏன்னா எனக்குள்ள முன்ன இல்லாத ஒன்று இருக்குது. அது என்ன? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, அந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு சில ஸ்லாக்கியங்களும் பாக்கியங்களும் இருக்கிறது, சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியபடி பரலோக சட்டத்தின்படி நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அதை மாற்றுகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இந்த பூமியில் எங்கேயும் கிடையாது. அப்போ பாருங்கள், அன்னைக்கு வாஸ்த ஜனங்களுக்கு அது டக்குன்னு புரிஞ்சுக்குது. ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை அப்படி, அந்த அரசாங்கமும் அந்த சட்டமும் எல்லாம் அப்படி இருந்தபடினால இவர் சொல்கிறது இன்றைக்கி நம்ம இவ்வளோ விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுது. உலக பிரகாரமாக எப்படி ஒரு பத்திரம் கொடுக்குறாங்களோ தத்தெடுக்கப்படுகிறவனுக்கு, அதுபோல் நான் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அப்படி ஒரு பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். நான் பிள்ளை என்று அறிந்து கொள்வதற்கு அத்தாட்சி எங்கே? எனக்கு உள்ளே இருக்குது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சரி, இந்த ஆவியை குறித்து கலாத்தியர் 4க்கு போங்க திருப்பி. அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி இயேசுவனுடைய ஆவி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணின அதே ஆவியை தான் நமக்கு உள்ள அனுப்பியிருக்கிறார். பாருங்கள், 6ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என்ன ஆவி நமக்குள்ள இருக்குது? குமாரனுடைய ஆவி. இயேசு தேவனுடைய குமாரன். அவர் எந்நேரமும் அவர் அப்பா பிதான்னு தான் கூப்பிட்டு இருந்தார். அந்த குமாரனுடைய ஆவியை, அதே ஸ்பிரிட், அந்த குமாரனுடைய அதே ஆவியை யாருக்குள்ள அனுப்பிச்சிருக்காராம்? நமக்குள்ள அனுப்பியிருக்கார். ஏன்? நாம் பிள்ளைகள். அவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருந்தாரோ அதுபோல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட வேணும். அவர் எப்படி பிதாவினிடத்தில் வந்தாரோ, கேட்டாரோ, பெற்றுக்கொண்டாரோ, ஐக்கியத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல் நாமும் வந்து அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தம்முடைய குமாரனுடைய ஆவியே நமக்கு கொடுத்திருக்கிறாராம். இதனுடைய மேன்மையை கொஞ்சம் கவனிக்க வேணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரும் வந்து பிதாவேன்னு சொல்லி பிதாவேன்னு சொல்லி தேவனை அட்ரஸ் பண்ணதே கிடையாது, கூப்பிட்டதே கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனே, வானங்களை விரித்த தேவனே, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் தொங்க விட்ட தேவனே, அப்படிலாம் சொல்லுவாங்களோ. ஆனால் பிதாவேன்னு மட்டும் வராது. என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை வர்ணிக்கணுமோ வர்ணிப்பாங்க. ஆனால் அந்த பிதாவேன்ற ஒரு சிம்பிள் அப்பா பிதாவே என்கிற வார்த்தைலாம் வரவே செய்யாது. அப்பேற்பட்ட உலகத்தில் இன்னும் கேட்டால் யாராவது பிதாவேன்னு கூப்பிட்டா அந்த ஆள் மேலே கோபம் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் விளையாடுறியா நீ? அவ்வளோ பெரிய கடவுளை வந்து பிதாவேன்னு கூப்பிட்றியா நீ? அண்ணா உங்கள் அப்பாவா? உனக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா கடவுளை பார்த்தா? அவர் என்ன உனக்கு தகப்பனா? சும்மா சிம்பிளாக வந்து இப்படி கூப்பிட்ற அவர் எவ்வளோ வானத்தை பூமி உண்டாக்குன கடவுளை நீ வந்து பிதாவேன்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடும் பாருங்க. அதனால தான் இயேசு மேலே ரொம்ப கோபம். இவர் அவரை பிதான்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்பா பிதான்னு வேற கூப்பிட்றாரு. ரொம்ப க்ளோஸ், நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. அதில் அவங்களுக்கு வந்து ஒரே வெறுப்பு இவர் மேலே. ஆனால் அந்த சீஷர்கள்லாம் கூட கொஞ்ச நாள் சந்தேகமாக பார்த்துருப்பாங்க. என்ன இவர் கடவுளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்பா பிதாவின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு, அவ்வளோ பெரிய கடவுள் இந்த மாதிரி கூப்பிடலாமான்னு. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களுக்கு அறிவு வந்துடுச்சு பாருங்க. இல்லை இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு விசேஷ தொடர்பு இருக்குது. அவர் தகப்பன், இவர் பிள்ளை. அதனால தான் இவர் அவ்வளோ நெருக்கமாக கூப்பிடுறாரு. இவர் அவர் அப்பான்றாரு, அவர் வந்து மகனேன்றாரு. அந்த அளவுக்கு இங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட வந்து மொல்லமாக கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரோம்னு. அப்போ தான் சொல்கிறாரு, இப்படி ஜெபம் பண்ணுங்க, பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள், பிதாவேன்னு வாயில் வர வைக்கிறார் அவங்களுக்கு. பரமண்டல இருக்குல்ல எங்கள் பிதாவே, எனக்கு மட்டும் பிதா இல்லைப்பா அவர், உனக்கும் பிதா, நீயும் பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். நான் மட்டும் இல்லை, நீயும் தேவனுடைய பிள்ளை தான், நீயும் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி அவனுக்கு கற்றுத்தர்றாரு. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். அப்போ நான் சொல்கிறேன், அதே ஆவி, அந்த குமாரனுடைய ஆவி, இயேசு அவர் அப்பா பிதாவென்று கூப்பிட்டு வந்தார் பாருங்க, அந்த குமாரனுடைய ஆவி, அவருக்குள்ள இருந்த அதே ஆவி, அப்படி கூப்பிடுகிற அந்த ஆவி, அதே ஆவியை தான் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாராம்? அனுப்பி இருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், ஏன் அனுப்பினார்? அவருக்குள்ள அந்த குமாரனுக்குள்ள இருந்த ஆவியை நமக்கு ஏன் அனுப்பினார்? அப்பா பிதாவேன்னு அவர் கூப்பிட்டு இருந்தார், அதே ஆவியை நமக்குள்ள ஏன் அனுப்பினார்? நாமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக தான் அப்படி அனுப்பிச்சார். இருக்கீங்களா?
நீங்களும் நானும் கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படியதான் அனுப்பிச்சார். ஆகவே நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையில் நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுகிறேன் உங்களுக்கு, நாம் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். நமக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த குடும்பத்திலே அவர் தகப்பனாய் இருக்கிறார், நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய குமாரனுக்கு எந்த ஸ்தானமும் மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டதோ அந்த குடும்பத்திலே, அதே ஸ்தானமும் அந்தஸ்தும் மரியாதையும் நமக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அந்த குமாரனுடைய ஆவியே நமக்கும் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதான்னு கூப்பிட்டு இருந்த அந்த குமாரனுடைய ஆவியை நமக்கு ஏன் கொடுத்தாரு? ஏன்னா அவருக்கும் நமக்கும் இனிமே பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் எப்படி அவருடைய குமாரனோ அதுபோல் நாமும் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அவர் எப்படி அவருடைய ஜெபத்தை எப்படி கேட்டாரோ அதே போல் நம்முடைய ஜெபத்தையும் கேட்குறாரு. அவர் கூப்பிடும்போது எப்படி செவி கொடுத்தாரோ அதே போல் நாம் கூப்பிடும்போதும் அவரே செவி கொடுக்குறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமே மாற்றப்படுகிறது. நிறைய பேர் பாருங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்னால் என்னங்கிற அந்த அறிவு பூரணமாக உள்ள இன்னும் வரலை. பிள்ளைகள்னால் என்ன, நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், எந்த விதத்தில் நான் பிள்ளை, எனக்குள்ளே என்ன இருக்குது. இயேசுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இயேசுவும் அவரை அப்பான்னு கூப்பிட்றாரு, நானும் அவரை அப்பான்னு கூப்பிட்றேன். அவர் கூப்பிடும்போது எப்படி கேட்டாரோ அதே போல் நான் கூப்பிடும்போதும் கேட்கிறார் என்கிற அறிவு ஒருவனுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அவனை தோற்கடிக்க முடியவே முடியாது. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினே. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அவனியில் நானே எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தாலிடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனியில் நானே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனியில் நானே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி, இந்த இன்வஸ்திரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி,